இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. ஜார்க்கண்ட் மாநிலம் குந்தி மாவட்டத்தில் உள்ள ஜியாரப்பா கிராமத்தை சேர்ந்தவர் சோமா முண்டா. இவர் அந்த பகுதியில் உள்ள 22 கிராமங்களின் பாரம்பரிய தலைவராக இருந்து வந்தார். மேலும் அபுவா ஜார்க்கண்ட் கட்சி சார்பில் கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் குந்தி தொகுதியில் போட்டியிட்டார். இந்த நிலையில் ஜனவரி 7ஆம் தேதி அன்று மாலை சோமா முண்டா தனது மனைவியுடன் மோட்டார் சைக்கிளில் வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது நம்கும் ஜமுவாடாக் சாலையில் மர்ம நபர்கள் சிலர் துப்பாக்கியால் சோமா முண்டாவை சுட்டுவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். இந்த கொலை சம்பவம் அப்பகுதி மக்களிடையேயும் பழங்குடி சமூகத்திலும் பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. கொலைக்கு பிறகு உடனடியாக குந்தி மாவட்டத்தில் ஸ்ட்ரைக் அறிவிக்கப்பட்டது. பழங்குடி மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். நிலைமை தீவிரத்தை உணர்ந்த காவல்துறையினர் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். காவல்துறை விசாரணையில் கொலைக்கு காரணம் 3.16 ஏக்கர் நிலம் தொடர்பான பெரிய சர்ச்சை என தெரிய வந்துள்ளது. ஜியாரப்பா கிராமத்தில் உள்ள இந்த நிலத்தில் பல ஆண்டுகளாக உள்ளூர் மக்களின் பாரம்பரிய திருவிழாவான பதா யாத்ரா மேளா நடத்தப்பட்டு வருகிறது. ராஞ்சியை சேர்ந்த தேவ்ரத் நாத் ஷாதேவ் என்பவர் இந்த நிலத்தின் உரிமையாளர்களின் வாரிசுகளிடமிருந்து அந்த 3.16 ஏக்கர் நிலத்தை தான் வாங்கியதாக கூறி சில உள்ளூர் மக்களின் உதவியுடன் அதை விற்க முயன்றுள்ளார். ஆனால் சோமா முண்டாவும் மற்ற கிராம மக்களும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கடந்த நவம்பர் மாதத்தில் நிலத்தை சமப்படுத்தும் பணிகள் நடத்தப்பட்டு அங்கிருந்த அடையாள கற்கள் உள்ளிட்டவை அகற்றப்பட்டிருக்கின்றன. இதற்கு முண்டா மீண்டும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். முண்டா இருக்கும் வரை நிலத்தை நாம் கையகப்படுத்த முடியாது என்று நினைத்த தேவ்ரத் நாத் ஷாதேவ் தரப்பினர் அவரை தீர்த்து கட்ட முடிவெடுத்துள்ளனர். அதன்படி சதித்திட்டம் தீட்டி சோமா முண்டாவை அவர்கள் சுட்டுக் கொன்றது தெரிய வந்திருக்கிறது. இதுகுறித்து பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் டோப்போ, இந்த வழக்கில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுவரை முக்கிய குற்றவாளி உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீதமுள்ள குற்றவாளிகளை தேடும் பணி தீவிரமாக நடக்கிறது. சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் அர்ஜுன் முண்டா உட்பட பல அரசியல் தலைவர்கள் இதை கண்டித்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரியுள்ளனர். இந்த சம்பவம் ஜார்க்கண்டில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள். கைதி எண் 9658, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2, தீ பரவட்டும், திராவிட மாடல், சங்க காலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை, பாரியின் வழித்தோன்றல், கலைஞர், மனங்களும் மனிதர்களும். இவை வெறும் புத்தகங்கள் அல்ல, தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.